ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஆச்சு அப்படின்னா, ரவினா வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்றேன்னா, ஆமாங்க, மணிக்கு வெளியில ஒரு ஆள் இருக்கு. அவர் நல்லாவே என்னை யூஸ் பண்ணிட்டாரு, என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து நிக்சன் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு லவ் ட்ராக் வந்து மணிக்கும் ரவீனாக்கும் உள்ள ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். சரி, ஓகே, இவங்க உண்மையாலுமே லவ் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அமெரிக்கன் ஆன்ட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இல்ல இந்த மாதிரி வந்து ஃபேக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க. மணிய அந்த டைம்ல போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் கூட ரவீனா வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா வந்து, இல்ல அவங்க பேசுனாங்க அப்டின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அப்டின்ற மாரிலாம் ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க. போறப்ப கூட செல்லம் அப்டின்னு சொல்லி கொஞ்சிட்டெல்லாம் வெளில போனாங்க. பட் ஆனா திரும்ப உள்ள வந்ததுக்கப்புறம் கூட நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க வெளியில போனாங்க நேத்து. பிக் பாஸ் வெளியில போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் நிக்சன் கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்டின்னா வந்து, பயங்கரமா மணி வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. மணி வந்து நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் வெளியில போய் பார்க்கும்போது தான் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன இது? நான் ஒரு டெசிஷன் கூட நான் எடுக்கவே இல்ல. எல்லாமே அவரு தான் எடுத்திருக்காரு. என்னோட டெசிஷனும் சேர்த்து அவரு தான் எடுத்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவரு எல்லார்கிட்டயும் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து என்ன பார்த்துக்க சொன்னாங்க. அவங்க அம்மா என்ன பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்றது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எங்க அம்மா வந்து எப்போ இவன பார்த்தாங்க அப்படின்னா, நாங்க ஒரு ஈவென்ட்டுக்காக போனோம். அந்த ஈவென்ட்ல வந்து உன் தங்கச்சி மாரிப்பா ரவினா, பார்த்துக்கோப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. வெளியிலயும் என்ன தங்கச்சி தங்கச்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி மாறிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு வெளியில ஒரு ஆள் வேற இருக்குது. எனக்கு அதெல்லாம் கேட்டோனே பயங்கர ஷாக்கிங்கா ஆயிடுச்சு. அப்ப நம்மள தான் அவன் நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் போல அப்படின்ற மாரிலாம் எனக்கு தோணுச்சு. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. எனக்கே என்னடா நம்ம கேரக்டர் இப்படி ஆயிட்டோமே அப்படின்ற மாரி இருந்துச்சு. நிக்சன் அதுக்கு நல்லாவே அட்வைஸ் பண்ணாரு. என்ன சொன்னாருன்னா, "நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. நீ அப்படி கிடையாது. அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாரிலாம் வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணாரு. அட்வைஸ் பண்ணிட்டு இவங்க சொன்னாங்க, "ஆமா, எங்க அம்மா, அப்பா வந்து சொன்னாங்க. வெளியில போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இவரு எந்த அளவுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்ல. மணி வந்து என்ன இப்படி யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லி என்ன நல்லா ஏமாத்திட்டாரு. நாங்க வந்து இந்த மாதிரி கேமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்க ஜோசியம் பார்த்தோம். ஜோசியத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து, நீங்க யார ரொம்ப நம்புவீங்களோ, இதுக்கப்புறம் நம்புவீங்க. அவங்க வந்து உங்க முதுகுலே கண்டிப்பா குத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது. மணிச்சந்திரா அதே மாரி தான் என்ன வந்து இப்போ முதுகுல குத்திட்டாரு. எனக்கு அதெல்லாம் வந்து நினைக்கும்போதே வந்து கண் கலங்குது, அழுகையா வருது அப்படின்ற மாரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிக்சன் சொன்னாரு, "இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் அவங்க தான் ஃபீல் பண்ணணும். உன்ன யூஸ் பண்ணி இந்த மாரி பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பயங்கரமா குடுத்துட்டு இருந்தாரு ரவீனாக்கு வந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து மணி பார்த்துட்டே இருந்தாரு. மணி பார்த்துட்டு இந்த மாரி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, "நீ என்ன அங்கேயே பேசிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா அதெல்லாம் புடிக்கவே இல்ல." அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு வந்து ரவீனா என்ன சொன்னாங்கன்னா, "கடைசி நாள் தானே, இதில என்ன இருக்குது? உங்களுக்கு புடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? எல்லார் கூடயும் பேசிட்டு போக தானே போறோம்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னாங்க. "எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "ஓ! உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னால எப்படி இப்படி இருக்க முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லி, அவங்க ஏதோ ஃபீலிங்கா பேசுனாங்க. கடைசில வந்து மணி வந்து ஓகே அப்படின்ற மாரி போயிட்டாரு. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, 2 பேருமே டிபெண்டன்ட்டா 2 பேர் மேலயுமே இருந்தாங்க. பட் மணி வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்து, ஆ "ரவீனா, நீ இத பண்ணாத, அத பண்ணாத, இத பண்ணு, அத பண்ணு." அப்படின்ற மாதிரி வந்து நெறைய வந்து அட்வைஸ் பண்ணாரு. அட்வைஸ்ன்றத தாண்டி கண்ட்ரோல் பண்ணாரு. "இவங்க கூட பேசு, அவங்க கூட பேசாத, இவங்க கூட இப்படி நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கோ." அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாலுமே இது வந்து ஒரு நல்ல கேமா இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கேம் விளையாடுறதுக்காக தான் ரவீனா வந்திருக்காங்கன்னும்போது, நீ யார் அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கும். பிகாஸ் அவங்க எந்த டிசிஷன் எடுத்தா கூட, இப்போ கூட லாஸ்ட்டா கூட வந்து நிக்சன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "நீ நிக்சன் கிட்ட என்கிட்ட பேசுறது வந்து எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு பிடிக்கல." அப்படின்றதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ மணிச்சந்திரா வந்து கிளீனா வந்து இவங்க ட்ராக்க யூஸ் பண்ணி அவர் மேல வந்தாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ரவீனா வந்து எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க மணிய விட. அதனால வந்து இவங்க ஒரு லவ் ட்ராக் கிரியேட் பண்ணி எப்படியாச்சும் மணி வரணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்து நல்லாவே கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக இவங்க எதுவுமே தப்பு பண்ணலையா அப்படின்னா, இவங்களும் லூசுத்தனமா, மடத்தனமா வந்து யார் சொன்னாலும் கேட்டுட்டு அவங்க பேச்ச கேட்டுட்டே போ முடியுமா? போகக்கூடாது. இப்போ வந்து நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், முதுகுல குத்திட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து கரெக்ட்டே கிடையாது. நீ அப்பவே வந்து எல்லாத்தையுமே தெளிவா நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்றத யோசிச்சு பண்ணணும். அத யோசிச்சு பண்ணவே இல்ல ரவீனா. ஸோ வந்து இப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு கடைசியில பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான், பிக் பாஸ் ஒரு வழியா ஜெயிச்சுட்டாரு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யார் பண்ணது கரெக்ட்டு, யார் பண்ணது தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது.
அது அவங்களோட பர்சனல். பட் ஸ்டில் இந்த ஷோவில் அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அதை பற்றி மட்டும் நம்ம விமர்சிக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.